தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக அதிமுக நிர்வாகி சஜீவன் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. குருசாமி, இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையில் இதற்காக தனியாக அலுவலகம் ஒன்றை, தற்காலிக அலுவலகம் அமைத்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் முக்கிய நபரான சஜீவன் என்பவரிடம் தற்பொழுது போலீசார் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சஜீவன் அதிமுகவினுடைய வர்த்தக அணியினுடைய மாநில தலைவராக இருந்து வருகிறார். இந்த சஜீவனுக்கு சமீபத்தில் தான் கடந்த ஆண்டு அதிமுகவில் இந்த முக்கிய பொறுப்பு, மாநில பொறுப்பானது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்தே சஜீவன் கோடநாடு பங்களாவில் பல்வேறு வேலைகளை செய்து வந்தவர். குறிப்பாக கோடநாடு பங்களாவில் உள்ளே இருக்கக்கூடிய மர வேலைகள் அனைத்துமே சஜீவன் தான் அங்கிருந்து மேற்பார்வையில் அனைத்து பணிகளுமே நடைபெற்று வந்தது. அப்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோருக்கு மிக நெருக்கமான நபராக இருந்து கோடநாடு பங்களாவில் வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தவர் சஜீவன். இந்த சூழலில் இந்த கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற பிறகு சயான் மற்றும் அவரது கூட்டாளிகள் தப்பி சென்ற பொழுது அவர்களை காவல்துறையினர் கூடலூர் அருகே பிடித்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களை விடுவிக்குமாறு காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலமாக காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார். இது தொடர்பான தகவல்கள் சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என போலீசார் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. கடந்த நவம்பர் 5ஆம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சஜீவனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் சஜீவன் கடந்த 5ஆம் தேதி ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் சஜீவனுக்கு சிபிசிஐடி சார்பில் சம்மன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சஜீவன் கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்திற்கு தற்பொழுது நேரில் ஆஜராகி இருக்கிறார். தற்பொழுது அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிபிசிஐடியினுடைய ஏடிஎஸ்பி முருகவேல் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். சஜீவன் மீது கூடலூரில் மற்றொரு வழக்கம் இருக்கிறது. குறிப்பாக வனத்துறையில் வன எல்லைகளை மீறி இருந்தது, அங்கு துப்பாக்கி வைத்திருந்தது உள்ளிட்ட பிரிவுகள் கீழ் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இதுவரை சஜீவன் கைதாகாமல் தலைமறைவாக இருந்தார். துபாய் சென்றிருந்த அவர் மீண்டும் தமிழகத்துக்கு திரும்பாமல் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் ஆஜராவதற்காக தற்பொழுது தமிழகத்திற்கு திரும்பி இருக்கிறார். தற்பொழுது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையில் தற்போது சஜீவன் ஆஜராயிருக்கக்கூடிய நிலையில் உதவியில் இருக்கக்கூடிய மற்றொரு வழக்கு தொடர்பாகவும் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.